ஓகே. அண்ணா பீஸ் பாருங்க அண்ணா. செல்வம் வாணி பாக்ஸ் எடுத்து போட்டுக்கா. வாணி எடுத்து போட வாங்க போட சொல்லு பாக்ஸில் போடுங்க. ஆமா ஆமா நாங்கள் பாக்ஸ் போட நீங்களும் பாக்ஸ் போடணும். அப்போதான் தண்ணி வேண்டாமல் இருக்கா. மீன் வெட்டுற கடையில் எது நடந்தாலும் நம்ம தான் பொறுப்பு. சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம தான் பொறுப்பு. அதான் மீன் தானே. ஆமாம் வண்டியெல்லாம் வச்சு கூட தெரியும் உங்களுக்கு. வெட்டிட்டு வச்சு தான் ஒன்றும் பிரச்சனை பொருள் எடுத்துணும் உள்ளேருந்து. மீனை வாங்கி வெட்டி ஆமாம் மீனை வாங்கி வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா எப்போ சுற்றலாம். கண்ணை வெட்டி தெரிஞ்சு வெட்டினா நம்ம என்னத்துக்கு ஆகுது? தெரியாம நம்ம நீ வெட்டும்போது வெட்டிக்கலாம். கண்ணை வெட்டிக்கலாம். ஓகே மீன் வெட்டி குறை விடாம அந்த கூட ஓர வை. அது எதுக்கு ஜாவலாவே வச்சுக்கிறேன். உள்ள போயிண்ணா இருக்குண்ணா. 50 ரூபா இருக்குண்ணா. 50 ரூபா வச்சு உங்களுக்கு தேவைப்படும். ஆமாம் எனக்கு தேவை தான் போடும். இல்லையா 100 ரூபா இல்லையா? இல்லையா நான் கொடுத்துருவேன். கையில் வச்சுக்கீங்க. இந்தாங்க வெட்டாமல் வாங்க முடியாது. வெட்டாமல் வாங்க முடியாது. வெட்டிட்டு வேலை முடிஞ்சிடும். யாராவது அப்படியே வாங்கி அப்படி தூக்கி போயிட்டே இருப்பாங்க. நீ வெட்டினா வேலைக்கு ஆகாது. யாராவது நீ வாங்கிட்டு போயிட்டு மீன் வெட்டணும். அவங்க தான் மீன் வெட்டணும். நான் ரத்தம் பேசுறாங்களா? ஏய் கனமா போடுவா. இப்ப போடுறது நீதாமா போடுறா இல்ல சர்க்கஸ் போடுறா? என்ன இருக்கா? நிதானம் நிதானம் நிதானம். ஓகே அப்ப நிதானம். பிடிக்கலாம். தூக்குல என்னென்ன இருக்கு?
ஐஸ் இருக்க மாதிரி இருக்கு. என்ன இது? எத்தனை மணிக்கு வருவீங்கள்டா? 9 மணிக்கா? இறக்கி வைங்க. வரண்டா. விற்கிறது தான் அது அந்த ஸ்டேஜ் கணக்கு வாங்கிக்குவாங்க. இவங்க ஊரில் ரொம்ப ஃபேமஸ். புளித்திருக்கலாம் நம்ம கேட்கறது கிடையாது. அதுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த பக்கத்தில் வைங்க. ஒரு முடியா ரெண்டு முடியா உள்ள வந்துரு. மகாராணி அப்போ ஸ்கூல் விடுவாங்க. ஆனால் இப்போ கிடைக்காது. அண்ணா வாங்கண்ணா. ஓகே காசு அனுப்பு. காசு போ. அவ்வாள் அளவான் 3 பெரிய மீன். நான் கம்மியாக தான் வாங்குவேன். ஆமா இது விஷயம் கேட்டுக்க. இது வந்து 10 பேர் வேலை செய்கிற இடம். இது எப்படி 10 ரூபா கம்மியாக வாங்கினா தான் 10 பேர் நாளைக்கு நம்ம தேடி வருவாங்க. இல்லைன்னா குழந்தை கடை கட்டி போயிடுவாங்க. அதனால எப்பயுமே நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கும். நம்ம கேட்குறதே மீன் தான் கேட்போம். அவங்க போய் கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேயும் கம்மி பண்ணி தான் ஆகணும். வாங்க. ஓகேப்பா. இல்ல எல்லாம் முடிஞ்சிச்சு. அது இப்போ தான் வாங்க. எப்படி காவாங்க? அதான் வந்து சின்ன மீன் தானே.